ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் மனசில் நினைக்கிற ஒரு நபர் அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, எப்படி உங்ககிட்ட இப்போ நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எப்படி நடந்துக்கிட்டாலும் உள்ளே என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது சில நேரங்களில் வேறு வேறு மாதிரி இருக்கலாம். அதுக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பைல் இந்த பிங்க் கலரில் ஒரு லிப்ஸ்டிக்கு, செகண்ட் பைல் இந்த ரெட் லிப்ஸ்டிக், அப்புறம் தேர்ட் பைல் இந்த ப்ரௌன் லிப்ஸ்டிக். ஸோ உங்களுக்கு எந்த பைல் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் ஸ்டாம்ப்ஸ் கீழே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரெசனேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும், இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் தெரியும். ஸோ யா, குரூப் நம்பர் 1. ஸோ உங்கள் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அவங்க உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்குறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபைல் நம்பர் 1 கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க சிச்சுவேஷன் என்ன. அவங்க சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க உங்ககிட்ட, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டீப் டவுன் அவங்க மைண்டு என்ன நினச்சிட்ருக்குறாங்க அவங்க மைண்டில் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நான் இந்த கார்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா நம்ம டேரோவுக்கு போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சம்வேர் ஒரு சைடாக லவ் இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, யாரோ ஒருத்தங்க நான் பார்க்குறேன், இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். உங்கள் சிச்சுவேஷன் இப்போ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா ஒருத்தங்க ஒரு ஒன் சைடடாக ஒரு லவ் ப்ரப்போசல் வாங்கிட்டு இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க இந்த நேரத்துக்கு இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க, தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்குறாங்க. ஓகே, இவங்க நம்ம சண்டை போட்டாலும் நம்மளை விட மாட்டுறாங்க, அப்படியே அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு மார்க் மாதிரி, ஒரு ஷீட் மாதிரி வச்சுட்டு ஓகே இவங்க இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க, 10 out of 10 அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வருவாங்க. திடீர்னு அவங்களே உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுகிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் இவங்களுக்கு அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு புரியவே புரியாது. ஏன்னா ஒரு நாள் நல்லா பேசுகிற மாதிரி பேசுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ லவ் பாம்பிங் நடக்கும். லவ் பாம்பிங் அப்படின்னா டெய்லி பண்ணால் பரவாயில்ல, திடீர்னு அவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல விஷயம், அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கரெக்டான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை வாட்ச் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ தூரத்துலேருந்து அவங்க உங்களை நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அவங்களுக்கு தெரியுது, எவ்வளோ தான் நம்ம கொடுத்தாலும் அங்கேருந்து நமக்கு ரிட்டர்ன் வரும். நம்ம ஒரு 10% கொடுத்தோம் அப்படின்னா கூட நம்ம 50% இல்லை 100% நம்ம அவங்கக்கிட்டேருந்து திரும்பி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பர்சன் நீங்களாக கூட இருக்கலாம். மேபி சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப லைஃப்பில் ரொம்ப அடி வாங்கியிருப்போம். அதனாலே இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் சூஸ் பண்ணுறதுக்கு தயங்குவோம். இல்லை அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே ரிலேஷன்ஷிப்பே போயிருக்காம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் போகிறோம் அப்படின்னா கூட தயங்குவோம். யாராக இருந்தாலுமே ஒரு புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் போகணுன்னா இவங்க எப்படிப்பட்ட ஆள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க தான் செய்வோம். அதனால நம்மளுடைய பேட்டர்ன்ஸ் டிஃபர் ஆகி ஒரு மாதிரி நமக்கு என்ன பண்ணனே தெரியாமல் போயிட்டு திடீர்னு லவ் பாம்பிங்னா திடீர்னு அவங்க மேலே பாசமாக இருக்கிறது, திடீர்னு அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்க, அப்படின்னா பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சரி இவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுப்போம், இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி ஒரு ஸ்கெடியூல் மாதிரி அப்படி ஒரு பிக்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
ஓகே. ஸோ என்ன அப்படின்னாலுமே இவங்களுக்கு வந்து ஓகே, திடீர்னு அவங்க பேசினாலுமே ஒரு நல்லா பேசுவாங்க. ரொம்ப அவங்க பேசும்போது அவங்களுக்கு அவங்களா வந்து நம்மக்கிட்ட எப்படி வந்து எப்போ வந்து பேசுகிறாங்களோ, அப்போ வந்து ரொம்பவே நல்லா பேசுவாங்க. ஈக்குவலா நமக்கு லவ் குடுக்குறது, ஹோப் குடுக்குறது, அந்த மாரி நெறைய பண்ணுவாங்க. நமக்கெல்லாம் நம்பிக்கை குடுத்துட்டு அப்படியே அப்படி போற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் இந்த சிச்சுவேஷன் இப்படிதான். அவங்க கிட்ட சொல்லாம அவங்க மைண்ட்ல வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா வந்து, நான் சொன்ன மாதிரி ஒர்க்கிங் ஆன் இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் பார்த்தீங்களா? ஸோ அவங்க ஏதோ ஒரு வகையில வந்து ரொம்ப ஹீல் ஆகாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க கூட இருக்கலாம். உங்க மைண்ட்ல கூட இது ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஹீல் ஆகாத ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கலாம். அதனால ஒரு பயம், நமக்கு இவங்க எப்படி சொல்ல, இவங்க நமக்காக நிறைய பண்ணுறாங்களே, நம்ம வந்து இதுக்கெல்லாம் தகுதியான ஒரு நபரா எனக்கே தெரியல. நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அந்த மாதிரி எனக்கு நிறையா வந்து பாஸ்ட் இருக்குது, அடி வாங்கியிருக்கேன். நான் அப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது. நான் வந்து ஒரு வகையில் இப்பயும் வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் சில நேரங்களில் வந்து நம்ம வந்து விட்டு போயிருக்க மாட்டோம். அவங்க வந்து ஆப்போசிட்டில் உள்ள பர்சன் வந்து விட்டு போயிருப்பாங்க. இல்லை சூழ்நிலை காரணமாக கூட சில பேர் பிரிஞ்சிருப்பாங்க. அதனால் வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. ஒருத்தங்களை கூட வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி இன்னொருத்தங்களை பார்க்குறது தான் தப்பு. ஸோ இது வந்து அந்த மாதிரி வந்து ஒரு எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாழ்த்தி பேசிகிட்டு இருப்பாங்க. பட் உங்ககிட்ட பேச அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்களே வந்து ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி உங்ககிட்ட ஃபோன் பேசணும், உங்ககிட்ட டெக்ஸ்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு ஹாப்பினஸ், ஒரு சேட்னஸ் எதுவாக இருந்தாலும் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லணும், உங்கள் மெசேஜஸ்க்காக வெயிட் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அவங்க குழம்பி போய் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஈக்குவலாக லவ் கொடுக்கணும்னு ஆசை. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, நம்மக்கிட்ட வந்து நம்மளுடைய கப்ஸ் வந்து ஃபுல்லாக இருந்தால் தான் இன்னொருத்தங்களுக்கு நம்ம வந்து ஊற்றவே முடியும். அதை மாதிரி அவங்களுடைய கப்ஸு வந்து ஃபுல்லாகவே இல்லை. ஸோ அவங்க வந்து பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லவே இல்லை. அவங்க ரொம்ப பயந்துட்டு அவங்கள தாழ்த்தி தான் பார்க்குறாங்க. உங்களை எங்கேயோ, என் மனசில் நீ எங்கே இருக்க தெரியுமா, அங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. பட் உங்ககிட்ட சொல்லவே இல்லை அந்த விஷயத்த. ஏன்னா அவங்க வந்து எங்கே அவங்கள நீங்கள் கண்டுக்காமல் போயிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயம்தான் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அவங்கள ரொம்ப ரொம்ப ஹீல் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் தான் அவங்களுக்கு பெஸ்ட்டு பேர், நீங்கள் அவங்க லைஃப்பில் முன்னாடியே வந்திருக்கலாமோ அப்படின்னு தான் அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அவங்க கண்டினியூஸாக வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதுலேருந்து வெளியில் வரணும், ஹீல் ஆகி வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அவங்க வந்து வெளியில் வருவாங்க. வந்துட்டு ஏன்னா அவங்க இப்போ தான் அவங்களுடைய உண்மையான ஒரு வேர்த்தையே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க வேல்யூ என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு நீங்கள் சொல்லி தான் புரியவே செஞ்சுருக்கு. ஸோ அவங்க வந்து ரொம்ப அதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறாங்க. உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க இதெல்லாம், ஆனால் நினச்சிட்டு இருக்கிறாங்க உங்ககிட்ட. நீங்கள் வந்து ஈக்குவலாக அவங்களுக்கு லவ் கொடுப்பீங்க, அந்த மாதிரி எல்லாமே அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. பை குரூப் நம்பர் 2. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள சிச்சுவேஷன், அதுக்கப்புறம் அவங்க உங்ககிட்ட சொல்லாமல் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு உங்கள் சிச்சுவேஷனை நம்ம பார்ப்போம். அப்புறமா அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இதுவும் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ளே உள்ள சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பார்ட்னர்ஷிப்போ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ அந்த மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் வந்து இது லவ் அந்த மாதிரி ஒரு ஃப்ளர்ட் பண்ணியோ இல்லை வந்து வலிஞ்சு பேசியோ அப்படிலாம் வந்து எதுவுமே இருக்காது.
நீங்கள் 2 பேருமே ஒரு பிஸ்னஸ் மைண்டடு இல்லை ஏதாவது ஒன்று ஒன்றா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் தான் இருப்பீங்க. அதை பற்றி நீங்கள் நிறைய பேசி பேசியே வந்து ஃப்ரெண்ட் ஆகிருப்பீங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிருப்பீங்க. அந்த மாதிரி வந்து நிறையவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன தான் வந்து இங்கே வந்து எப்படின்னா வெளியில் வந்து நீங்கள் என்ன தான் வந்து யாரோ ஒருத்தங்க வெளியில் என்ன தான் வந்து பெருசாக வந்து நான் அப்படி தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒரு எப்படி சொல்ல பெரிய கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன் அந்த மாதிரி காமிச்சுக்கிட்டாலுமே உள்ளுக்குள்ளே வந்து இந்த ஒரு நபருக்கு வந்து இல்லை அவங்க கூட இருக்க க்ளோஸ் பீப்புளுக்கு மட்டுமே தெரியும். அவங்க வந்து வெளியில் பாசிட்டிவாவோ இல்லை அவங்க ரொம்ப தைரியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிக்கிட்டாலுமே உள்ளே வந்து அவங்க வந்து ரொம்ப புலம்பி தள்ளுறது அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஈகோ அந்த மாதிரி ஒரு பயம், எங்கே நம்மளை விட்டு ஒருத்தங்க போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் வல்லவன் கீதா மாதிரி அவங்களுடைய பொசிஷன்னா அவங்க வந்து ரொம்ப பொசசிவாக என்னை விட்டு எதுவுமே போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம், எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பேசுகிறது, இல்லை இப்படி பண்ணால் அவங்க இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க அந்த மாதிரி வந்து இருக்கும். அவங்களே வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் வல்லவன் மூவி கீதாவே பார்த்தாலும் வெளியில் ரொம்ப தைரியமான பொண்ணு மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே வந்து அவங்க பயந்து தான் இந்த அளவுக்கு வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. அதை மாதிரி இவங்களும் வந்து பயந்து ஒரு விதமாக ஒரு ஒரு டென்ஷனில் வந்து ஒரு சில விஷயம் வந்து பண்ணுவாங்க. அது உங்களுக்கு சில நேரம் வந்து பிடிக்காமலே போகலாம். ஆனால் இவங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய லவ் இருக்குது. ஸோ அளவுக்கும் அதிகமாகவே லவ் வந்து இருக்குது. நீங்களும் இந்த நபரை யாரோ ஒருத்தங்க அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அட்ராக்ஷனு எல்லாமே இருக்குது. மேபி நீங்கள் வந்து சொல்லாமல் இருந்திருக்கலாம், அந்த லவ்வை வந்து சொல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லை அவங்களும் வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்ருக்கலாம். இல்லை சமயம் பார்த்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கலாம். அது வரைக்கும் இந்த நபர் வந்து நழுவி போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் வந்து உங்களுக்குள்ளே வந்து இருக்கலாம். ஸோ 2 பேர்த்துக்குமே லவ் இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து உங்கள் மேலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறது. நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி, ரொம்ப ஒரு வீட்டில் வந்து நம்ம எப்படி ஜாலியாக ஃப்ரீயாக இருப்போமோ அந்த மாதிரி வந்து உங்கள் கூட இருந்தால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ரொம்ப சந்தோஷமாக எது வேணால் சொல்லிட்டு ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை சம்திங் ஒரு திங் வந்து போயிட்டு இருக்கும். அதை வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கு ஆசை இருக்கும். உங்ககிட்ட பேசணும், பார்க்கணும், உங்ககிட்ட இருக்கும் போது ஒரு கம்ஃபர்ட் அந்த மாதிரி. ஸோ குட்டி குட்டியாக ரொமான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப சின்ன சின்னதாக தான் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கும் இருப்பீங்க. கரெக்டாக அவங்களுடைய மைண்ட் செட்டும் உங்களுடைய மைண்ட் செட்டும் ரொம்ப சேமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. உங்கள் கூட இருந்தால் எனக்கு இப்போ புரியுது, உங்கள் கூட இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் விட்டு போவீங்க அப்படிங்கிற ஒரு இதுவே இருக்காது. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப செக்யூர்டாக இருக்கும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு. மேபி அவங்க பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி அவங்க இருந்திருக்கலாம். இல்லைன்னா வந்து ஜென்ரலாகவே அவங்களுக்கு வந்து நம்ம கூட யாராவது க்ளோஸ் ஆனால் அவங்க விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். பட் நீங்கள் பேசுனா, நீங்கள் வந்து ஒரு சில ஆறுதல் வார்த்தைகள் அவங்கக்கிட்ட பேசுனா அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இனிமையாக இருக்கும். ஓகே இவங்க போகமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்து அவங்க புண்ணுக்கு வந்து அது ஒரு மருந்தாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்து அவங்க போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ ட்ராஜிக் எண்டிங்ஸ் அப்படின்னா வந்து ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லேயே இருக்க வேணாம், நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகணும், இதை வந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொண்டு போகணும். அந்த
கொண்டு போகிறதுமே வந்து நல்லா இவங்க வந்து ஹீல் ஆகி வெளியில் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ நம்ம வந்து செல்ஃப் கேர் பண்ணணும். அவங்க ஏன்னா இப்போ வந்து ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹெல்தி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா வந்து ஒன்றுமே இல்லை, ரொம்ப டாக்ஸிக்காக இல்லாமல் 2 பேரும் அவங்களையும் லவ் பண்ணிட்டு கூட இருக்கிறவங்களையும் லவ் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஹெல்தி ரிலேஷன்ஷிப். அது வந்து உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. ஐ மீன் அப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து உங்க கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இந்த கஃபைன் வந்து உங்களுக்கு வந்து பயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வந்து பாருங்கள், நியூ பிகினிங்ஸு அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீ மைண்டடாக இருக்குது. அவங்க சோல் வந்து அவ்வளோ அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இருக்கலாம், யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. மேபி இவங்க வந்து ஒரு கண்ட்ரோல்டு லைஃப்பில் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். இங்கே ரொம்ப யாராவது ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஏதாவது ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்பில் நீ அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை வீட்லேயே அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். அவங்களுக்கு வந்து இதுவே வந்து அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துகிட்ருக்கும், இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வகையில் வந்து இது வந்து நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இந்த நபர் நம்மளை ரொம்ப புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு அவங்க கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பாயிண்ட் நம்பர் 2. பாய். நம்பர் 3. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இப்போது உங்கள் சிச்சுவேஷன் என்ன, அப்புறம் அவங்க உங்ககிட்ட சொல்லாமல் அவங்க நினச்சிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்கள் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே, அவங்க உங்ககிட்ட என்ன, உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இது ரொம்ப டஃப்பான கார்டு தான். ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. ரொம்ப வந்து ஹார்ட் பிரேக், செப்பரேஷன் அண்ட் லாஸ், டிசெப்ஷன் அண்ட் லைஃப், ஷாக்கிங் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கு. அவங்க வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க சிச்சுவேஷன் வந்து நீங்கள் மெமரிஸை மட்டும்தான் பார்க்குறீங்க தவிர நீங்கள் இப்போ கூட வந்து இல்லை அவங்க கூட, அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு நீங்களே வந்து நம்ம எங்கேயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம என்ன தப்பு பண்ணோம், ரொம்ப ரொம்ப சேட் டிப்ரெஷனில் அவ்வளோ கோவம் உங்களுக்குள்ளே வரும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும், நம்ம என்ன பண்ணிட்டோம், நமக்கு நான் இதுக்கு தகுதியானவளா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு கோபம் வரும். ஏன்னா அந்தளவுக்கு முதுகில் வந்து யாரோ ஒருத்தங்களை பொய் சொல்லி ஏமாற்றி அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் என்னதான் அவ்வளோ கசப்பான ஒரு நினைவுகள் இருந்தாலும் இப்போ வரைக்கும் ஒரு ஃபோட்டோ பார்க்கும்போது நீங்கள் சந்தோஷம்தான் படுவீங்க. ஐயோ, இந்த மாதிரி ஒரு நினைவுகள் வந்து எனக்கு இப்போ இல்லையே, அந்த ஒரு நபர் இன்னும் வந்து நான் மெமரிஸ் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா அந்த பர்சன் வந்து இப்போ உங்கள் கூட வந்து இருக்க மாட்டாங்க. மேபி இந்த வேர்ல்டுலே இல்லையா, இல்லை வந்து எங்கேயோ ஒரு ஓரத்தில் அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்களா அப்படின்னு தெரில. ஆனால் யாரோ ஒருத்தங்க வந்து ஏமாத்திருக்காங்க, ரொம்ப ஒரு முதுகில் குத்தி ஏமாத்துற அளவுக்கு பொய் சொல்லி ரொம்ப நம்ப வச்சு கழுத்தறுத்து அந்த மாதிரி வந்து அவ்வளோ டெரிபிளாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. நான் இந்த ரத்தம் பார்த்ததும் மேபி அவங்க இந்த வேர்ல்டுலே இல்லையோ அப்படின்னு நினச்சேன்னா, ரொம்ப ஹாரிபிளாக வந்திருக்கு கார்ட்ஸ் எல்லாமே. இந்த மாதிரி வந்ததே கிடையாது. மேபி அவங்க இல்லையோ என்னமோ, இல்லைன்னா ஐ ஃபீல் ஒரு பிளாக் மேஜிக் ஏதோ பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி நான் பார்த்ததும் கிடையாது இது வரைக்குமே. பட் எனக்கு என்னமோ ஒரு யாரோ இவங்கள பிளாக் மேஜிக்கோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி நான் கார்ட்ஸும் எடுக்கவும் மாட்டேன், யார் கேட்டாலும் பண்ண மாட்டேன்.
பட் ஏதோ ஒரு ஒரு நெகட்டிவ் வைப் அந்த மாதிரி ஏதோ சம்திங் ஒரு ஃபிஷி வைப் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களுக்குள்ளே போயிட்டு இருக்குது. ஸோ எனக்கு நான் சொல்லவும் வந்து பெல் அடிக்குது. ஸோ மேபி இருக்கலாம். ஓகே, எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஃபைன், சில். இப்போ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓவர் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஷாக்கிங். இது தான் அவங்களுக்குமே வந்து இது எப்படி சொல்ல, இது ஏன்னா ஒரு ரொட்டீனாக அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. எல்லாமே வந்து ஓவர் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களே மேபி முடிச்சிருக்கலாம். அவங்க ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னே தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். சடனாக வந்து ஒரு சேஞ்ச் வந்து இருக்குது. அவங்களுமே வந்து நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு என்னமோ இந்த மாதிரி ஆகுது, அந்த மாதிரி எதுவும் தேவையில்லாமல் நினச்சி குழப்புற மாதிரி இருக்குது. அவங்க எப்படி அப்படின்னா வந்து பழைய பஞ்சாங்கத்தையே பாடி பாடி ஏதோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயம் நீங்கள் சின்னதாக ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்தையே சொல்லி சொல்லி காமிச்சிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஏதோ ஒன்று ரீப்ளே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எப்படின்னா ஒரு நல்ல விஷயம் நீங்கள் செஞ்சாலும் அது 1000 தடவை நினைக்கிறத விட 100 தடவை நினச்சிட்டு நீங்கள் கெட்ட விஷயம் செஞ்சதை 1000 முறை வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க. ஸோ அவங்க வந்து இல்லை இல்லை இப்படிலாம் பண்ணவே கூடாது, இதெல்லாம் தப்பு, நீ ஏன் இப்படி பண்ணுற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த நபர் வந்து மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஏன் நமக்காக இதை கூட பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காத மாதிரி அவங்க வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போயும் அவங்க அதை மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்கள பற்றி. ஸோ அவங்களே வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னே நினைப்பாங்க. இதுக்காக உங்கள் மேலே பிளாக் மேஜிக் கூட வந்து அவங்க பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து உங்கள் மேலே கண்ட்ரோல் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அவங்களுக்கு இருக்குது. அப்படி அதுவே வந்து ரிவர்ஸாக போயிருக்கலாம் அவங்களுக்கு. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்ட் பிரேக், ஒரு பெயின் அந்த மாதிரி வந்து வந்திருக்கலாம். சம்வேர் ஐம் சீயிங் எதுலையோ ஒரு இதில் பிளாக் மேஜிக் இருக்குது. இவங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ ஏதோ ஒரு விஷயம் வந்து பிளாக் மேஜிக் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ண முடியுது. பட் இவங்க வந்து திரும்ப திரும்ப யோசித்து இவங்க வந்து ஒரு சில நபர்கள் இருப்பாங்க. எப்படின்னா அவங்க வந்து அவங்களே வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. தப்பு அவங்க மேலேயே இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, தப்பு நம்மக்கிட்ட சொல்லிட போகிறாங்கங்கிறதுக்காக ஈஸியாக இன்னொருத்தங்க மேலே வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து உங்கள் மேலே பழிய போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்களே நினச்சிப்பீங்க உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலே நம்ம வந்து ரொம்ப பாவப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 அவங்களே வந்து அவங்கள டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு சுற்றி உள்ளவங்க எல்லாருமே வந்து அவங்க தான் வந்து நீங்கள் தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரியும் போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு அவங்க கரெக்டாக மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிற பாதையில் கரெக்டாக இருப்பாங்க. ஸோ அது நீங்கள் எதிர்த்து பேசினாலுமே அவங்க வந்து அதை தாங்கிக்க மனநிலைமையிலலாம் இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து இல்லை வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நியூஸ் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம் மேபி. அது வந்து அவங்களுக்கு தாங்கிக்கவே முடியாது. இப்போவே நான் மூவ் ஆன் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூவ் ஆன் ஆகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மேபி ஏதாவது விளையாட்டுத்தனமாக ஏதாவது சொல்லியிருக்கலாம், இல்லை ஏதாவது பண்ணியிருக்கலாம். அது அவங்களால அக்செப்டே பண்ண முடியல. ஸோ அவங்க வந்து மூவ் ஆன் ஆகிட்டுருக்குறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் ஓவர், செகண்ட் சான்ஸும் நான் கொடுக்க மாட்டேன், அவ்வளோதான், இது முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளியராக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் தான் இதுலேருந்து மூவ் ஆன் ஆகணும். பிகாஸ் ஐம் சீயிங் அ வெரி நெகட்டிவ் வைப். இதுலேருந்து ரொம்ப ஒரு காலமே நமக்கு பாசிட்டிவாக வரவே இல்லை எக்ஸப்ட் திஸ். அது உங்கள் எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் மூவ் ஆன் ஆகி இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போகிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே அது உங்களுடைய சாய்ஸ் தான். தேங்க்யூ, பை பாய்.